வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:08, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:25 வரை, நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:09 வரை, மூலம் பின்பு பூராடம். மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், புதுவிதமான சிந்தனைகள் கூடும், மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும், அனுகூலங்கள் ஏற்படும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி வருமானம் கூடும், பரணி அனுகூலங்கள் ஏற்படும், கிருத்திகை நல்ல முடிவுகள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி ஒத்துழைப்புகள் அதிகமாகும். மிருகஸ்ரீஷம் முன்னேற்றங்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். பணியில் முன்னேற்றம் கிடைக்கும். லாபமான நிலை உருவாகும். ஆதரவுகள் கூடும். வருமானமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகஸ்ரீஷம் அனுபவங்கள் கிடைக்கும். திருவாதிரை பொருள் வரவுகள் கூடும். புனர்பூசம் லாபங்கள் கூடும். கடகராசி நேயர்களை, வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் யோசித்து செயல்படுத்துவீர்கள். உடன் இருப்பவர்களினால் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். முன்னேற்றமான நிலை எதிலும் உருவாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் சிக்கல்கள் தீரும். ஆயில்யம் நிம்மதியான நாள். சிம்மராசி நேயர்களை, பொருள் வரவுகள் மேலோங்கும். பணியில் பொறுமையுடன் செயல்படவும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்ப்புகள் குறையும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் வளமான நாள். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். தொழிலில் மேன்மைகள் ஏற்படும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். மேன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் ஆர்வம் உண்டாகும். ஹஸ்தம் மேன்மைகள் ஏற்படும். சித்திரை முயற்சிகள் கைகூடும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் வளமான நிலை உருவாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை வளமான நாள். சுவாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சாக மாற்றங்கள் உருவாகும். விருச்சிகராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். தேகநலன் சீராகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும். பணியில் வளமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும். அனுஷம் மாற்றங்கள் கிடைக்கும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டின் கடமைகள் அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் பொறுப்புகள் கூடும். பூராடம் நிம்மதியான நாள். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் உருவாகும். பணியில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும்.
வியாபாரத்தில் வருமானம் கூடும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். நன்மையான நிலை உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்புகள் கிடைக்கும். திருவோணம் வருமானம் கூடும். அவிட்டம் நன்மையான நாள். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். பூர்வீக சொத்துக்களில் ஆதாயங்கள் கிடைக்கும். அலைச்சல்கள் கூடும். சேமிப்புகள் அதிகமாகும். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் பலமான நாள். சதயம் ஆதாயங்கள் கூடும். பூரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். யோசித்து செயல்படுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். லாபமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பூர்வீக சொத்துக்களில் ஆதாயங்கள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். நிம்மதியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி யோசித்து செயல்படவும். உத்திரட்டாதி ஆர்வமான நிலை உருவாகும். ரேவதி தடைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.